பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர, வனங்கள் பூக்கள் சிந்த வசந்த வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. இருளினில் தவித்திட்ட வேளையிலே முழு நிலவாய் நிலமதில் நடந்தவனே. இடரடி துடித்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்திடும் சுடரொளியே. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ. பாவம் நம்மிலே மறையாது, தேவன் பாதம் நம்மிலே பதியாது. சோதங்கள் மறைந்திட அருள் புரிவார். உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர, வனங்கள் பூக்கள் சிந்த வசந்த வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. ஆரோக்கிய அன்னை அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்திலே கூடி ஜெபிக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளில் ஒளிபரவிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velanganni. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கடவுளின் திருக்கோவிலை நோக்கி திரும்பி நான் தாழ்பணிவேன். நான் மன்றாடிய நாளில் ஆண்டவரே, நீர் எனக்கு செவி சாய்த்தீர், எனக்கு வலிமை அளித்தீர் என்று இன்றைய திருப்பாடல் 138 தாவீது அரசர் பாடுகிறார். இதோ நாமும் ஆண்டவரின் திருக்கோவிலுக்கு வந்திருக்கிறோம். நம்முடைய எல்லா மன்றாட்டுக்களுக்கும் கடவுள் செவி சாய்க்க தயாராக இருக்கிறார். உருக்கமாக நம்முடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவரிடம் சொல்லி மன்றாடுவோம். அவர் நமக்கு செவி சாய்ப்பார். இத்திருப்பலியில் தகுந்த முறையில் பங்கெடுக்க நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. உருகின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளங்கும் வல்ல தந்தை இறைவனே. ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையில் நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவ போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். 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 மன்றாடுவோமாக. அனைத்தையும் ஆண்டு நடத்தும் இறைவா, உம் தூதர்களாகிய மிக்கேல், கபிரியேல், ரஃபேல் ஆகியோர் வெவ்வேறு நிலைகளில் உம்முடைய தெய்வீக பராமரிப்பை எங்களுக்கு எடுத்து காட்டுவதை உணர்கின்றோம். தீமையை எதிர்த்து நாங்கள் மேற்கொள்ளும் போராட்டத்தில் அவர்கள் எங்களோடு நின்று எங்களை போரிட்டு காக்கவும்
உம்முடைய ஆற்றலையும் உடனிருப்பையும் அண்மைத்தனத்தையும் நாங்கள் கண்டுணரவும் செய்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைமகனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அவருடைய அரியணை தீக்கொழுந்துகளாயும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னிலையில் இருந்து நெருப்பாலான ஓடை பாய்ந்தோடி வந்தது. பல்லாயிரம் பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது. நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீதும் மானிட மகனைப் போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமண் கொண்டு வரப்பட்டார். ஆட்சியுரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சியுரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 138 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். ஆண்டவரே, என் முழு மனத்துடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோயிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன். உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீ. என் மனத்திற்கு வலிமை அளித்தீ. ஆண்டவரே, நீர் திருவாய் மலர்ந்த சொற்களை பூவுலகின் மன்னர் அனைவரும் கேட்டு உம்மை போற்றுவர். ஆண்டவரே, உம் வழிகளில் அவர்கள் புகழ்ந்து பாடுவர். ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில்
ஆண்டவரின் படைகளே, அவர் திருவுளப்படி நடக்கும். அவர்தம் பணியாளரே, அவரை போற்றுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் நத்தனேயல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ரவேலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தனேயல், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்திமரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தனேயல் அவரை பார்த்து, ரபி, நீர் இறை மகன், நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர்? இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவரிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படியாக தம் தூதருக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார். அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று திருப்பாடல் 91 10-12 முடிய உள்ள வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். இறை விசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, நம்மை காக்கும்படியாக நம்மை சுற்றிலும் எப்போதும் விண்ணக தூதர்களை கடவுள் வைத்திருக்கிறார். அவர்களில் அதி தூதர்களாக விளங்கும் கப்ரியேல், ரஃபேல், மிக்கேல் ஆகியோருடைய பெருவிழாவை இந்த நாளிலே நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். மிக்கேல் அதிதூதரை பற்றி நமக்கு வேதம் பல இடங்களிலே சுட்டி காட்டுகிறது. தானியேல் புத்தகத்திலே 10வது அதிகாரத்திலே 13, 20, 21, 22 அந்த வசனங்களிலே நாம் இப்படி வாசிக்கிறோம். பாரசீக காவலனாகிய தூதன்
21 நாள் என்னை எதிர்த்து நின்றான். பாரசீக அரசர்களோடு போரிட நான் தனித்து விடப்பட்டதால் தலைமை தூதராகிய மிக்கேல் எனக்கு துணை செய்ய வந்தார். பாரசீக காவலனோடு நான் மீண்டும் போரிடச் செல்கிறேன். அவனை வென்ற பிறகு கிரேக்க காவலனும் எனக்கு எதிராக வருவான். இவர்களை எதிர்த்து நான் போரிட காவலராகிய மிக்கேலை தவிர வேறு யார் எனக்கு துணை நிற்பார்? வேறு எவரும் எனக்கு துணை நிற்கவில்லை என்று அந்த பகுதி நீண்டு செல்லும். நாம் கஷ்டங்கள் பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்து தனித்து விடப்படுகிற போது நமக்காக போரிடுகின்ற நபராக புனித மிக்கேல் அதிதூதர் எந்நாளும் இருக்கிறார் என்று கடவுள் நமக்கு வெளிப்படுத்துகிறார். யூதா திருமுகத்தை நாம் வாசித்தோம் என்றால் முதல் அதிகாரத்திலே 9வது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். மோசேயின் உடலை குறித்து மிக்கேல் அழகையோடு வழக்காடினார் என்று நாம் வாசிக்கிறோம். அதனால தான் மிக்கேல் அதிதூதரை நாம் பார்க்குறப்பெல்லாம் ஒரு பிசாசை கீழே போட்டு மிதிச்சுக்கிட்டு ஒரு பெரிய ஈட்டியை வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நமக்கு திருவெளிப்பாடு புத்தகத்தை நாம் வாசித்தோம் என்றால் 12வது அதிகாரத்திலே 7 உள்ள வசனத்தில் நாம் இப்படி வாசிப்போம். விண்ணகத்திலே போர் மூண்டது, அரக்க பாம்பை எதிர்த்து மிக்கேலும் தூதர்களும் போரிட்டார்கள். அரக்க பாம்பு தோற்கடிக்கப்பட்டது, அது விண்ணகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டது. அதுவே ஆதியில் தோன்றிய முதல் பாம்பு என்று அந்த பகுதி நீண்டு செல்லும். ஆனால் நம்ம மிக்கேல் அதிதூதரை நாம் சுரூபங்களில் பார்க்கின்ற போதெல்லாம் ஒன்று பசாசை மிதித்து கொண்டு ஈட்டியை வச்சு குத்திட்டு இருப்பார், இல்லை என்றால் ஒரு பெரிய கத்தியை வாளேந்தி கையிலே நின்று கொண்டிருப்பார். அரக்க பாம்பையும் மிதித்தபடியும் சில சுரூபங்கள் நமக்கு செய்யப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் அழகையையும் தீமையையும் எதிர்த்து நமக்காக போரிட மிக்கேல் அதிதூதர் எந்நாளும் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நமக்கு வேதம் சொல்லுகிறது. எசாயா புத்தகத்திலே 49வது அதிகாரத்திலே 25வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். உன்னை எதிர்த்து போராடுபவனோடு நானும் போராடுவேன். இப்போ நாம் தனித்து விடப்படுகிற போது, கஷ்டம் பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்கிற போது நமக்காக வாளேந்தி போராடுகிற வீரராக மிக்கேல் அதிதூதர் எந்நாளும் இருக்கிறார் என்று கடவுள் வெளிப்படுத்துகிறார். கபிரியேல் தூதர் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதாவுக்கு மங்கள வார்த்தை சொன்ன பகுதி. அதையும் தாண்டி தானியேல் புத்தகத்தை நாம் வாசித்தோம் என்றால் 8வது அதிகாரத்திலே 15, 16 அந்த வசனங்களிலே பின்வருமாறு எழுதப்பட்டிருக்கும். தானியேல் ஒரு காட்சியை காண்பார். அந்த காட்சியின் பொருள் என்ன என்று அறிய ஆய்ந்து தேடுவார். அப்போது ஒரு குரல் ஒன்று ஒலிக்கும், கபிரியேல் இந்த காட்சியை இவருக்கு விளங்குமாறு செய். கபிரியேல் இந்த காட்சியை இவருக்கு விளங்குமாறு செய். நம்ம நிறைய நேரத்தில் நினைப்போம், இதெல்லாம் ஏன் நடக்குது, நமக்கு ஒண்ணுமே புரியலையே. இப்படிப்பட்ட தருணங்களிலெல்லாம் கபிரியேல் அதிதூதர் நாம் செபிக்கிற போது நாம் வாழ்விலே நடக்க நிகழ்வுகளுக்கான விளக்கத்தை, கடவுள் தரும் செய்தியை நமக்கு சொல்லித் தருகின்ற, வெளிப்படுத்துகின்ற நபராக எந்நாளும் இருக்கிறார். தானியேல் புத்தகத்திலேயே 9வது அதிகாரத்தை நாம் வாசித்தோம் என்றால் 20, 21, 22 அந்த வசனங்களிலே பின்வருமாறு எழுதப்பட்டிருக்கும். தானியேல் ஜெபித்துக் கொண்டிருப்பார். மாலை பழி வேளை. அப்போது கபிரியேல் பேசுவார். நான் கபிரியேல்,
நீ ஜெபிக்க தொடங்கிய போதே கட்டளை ஒன்று பிறந்தது, அதை உம்மிடம் அறிவிக்க நான் வந்துள்ளேன். நாம எப்பெல்லாம் சில நிகழ்வுகள் நமக்கு புரியவே மாட்டேங்குது, ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு நினைச்சு கடவுளிடம் ஜெபிக்கிற போது, அது ரொம்ப முக்கியம், ஜெபிக்கிற போது கபிரியேல் அதிதூதர் அதனை விளக்குகின்ற, அதனை வெளிப்படுத்துகின்ற நபராக எப்போதும் இருக்கிறார். லூக்காஸ் நற்செய்தியிலே முதல் அதிகாரத்திலே 19வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். செக்கரியாவை பார்த்து கபிரியேல் பேசுவார், நான் கபிரியேல், ஆண்டவரின் மாட்சிமிகு திருமுன் நிற்பவன், உம்மோடு பேசவும் உமக்கு நற்செய்தியை சொல்லவும் வந்திருக்கிறேன் என்று அந்த பகுதியிலே அவர் பேசுவார். நம் வாழ்வில் நடக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் விளங்காமல் இருக்கின்ற போது, புரியாமல் இருக்கின்ற போது நாம் விசுவாசத்தோடு ஜெபித்தால் அதற்கு உண்டான விளக்கங்களை, கடவுள் தரும் செய்தியை கபிரியேல் அதிதூதர் நமக்கு தெளிவுபடுத்துவார். எரேமியா புத்தகத்திலே 33வது அதிகாரத்திலே 3வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறை பொருள்களையும் நான் உனக்கு விளக்கி கூறுவேன். நமக்கு தெரியாது ஏன் இப்படி நடக்குது, ஏன் இது நடந்துச்சு. நாம் அறிந்திராத செயல்களை எல்லாம் நமக்கு விளக்கி கூற கபிரியேல் அதிதூதரை கடவுள் நம்மோடு வைத்திருக்கிறார். ரஃபேல் அதிதூதர் கையிலே மீனை பிடித்திருப்பார், இன்னொரு கையிலே கோல் வைத்திருப்பார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த புத்தகம் தோபித்து புத்தகத்தை நாம் வாசித்தோம் என்றால், தோபித்து 3வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ரொம்ப நல்ல மனுஷன், நிறைய தருமங்கள் செய்வார், புறா எச்சம் பட்டு கண்ணு தெரியாமல் போயிடும். அவருடைய மனைவி அவரை ஏளனம் செய்வார். இன்னொரு நபர் சாரா, மேதியா நாட்டு பெண், 7 முறை திருமணம் செய்வார். அவரை பிடித்திருந்த பேய் அவர் அந்த வாழ்க்கையை வாழவிடாமல் தடுத்து கொண்டே இருந்தது. இவங்க 2 பேரும் கடவுளை பார்த்து வேண்டாங்க. தோபித்து புத்தகத்திலே 3வது அதிகாரத்திலே 6வது வசனத்திலே தோபித்து இப்படி வேண்டுகிறார், ஆண்டவரே என் உயிர் பிரிந்துவிட கட்டளையிடும். எனக்கு இந்த வாழ்க்கை வேணாம், எனக்கு கண்ணு தெரியல, என் பொண்டாட்டி நீ ஏளனம் செய்கிறா, என் உயிர் பிரிந்து விட கட்டளையிடும், நான் செத்து போறேன், நீ கட்டளை கொடுங்க. மேதியா நாட்டு பெண் சாரால் இன்னொரு பக்கம் ஜெபிக்கிறார். 3வது அதிகாரத்திலே 13 உள்ள வசனங்களை நாம் வாசிக்கிறோம். இவ்வுலக வாழ்வை விட்டு நான் அகல கட்டளையிடும், நான் மறைந்துவிட கட்டளையிடும். என்னுடைய பணிப்பெண் கூட என்னை ஏளனமாக பேசுகிறார். தோபித்து புத்தகத்திலே 3வது அதிகாரத்திலே 13 முடிய உள்ள அந்த பகுதியை நாம் வாசிக்கிறோம். இருவரின் மன்றாட்டும் ஆண்டவரின் திருமுன் சென்றன, கடவுளின் ஒளியை காணுமாறு தோபித்தின் கண்களை திறக்கவும், சாராவை பிடித்திருந்த பேயை அகற்றவும், இருவரும் நலம் பெறவும் ரஃபேல் அனுப்பப்பட்டார். இவ்வளோ நேரத்தில் நினைக்கிறோம், நல்லா தான் இருந்தோம், நல்லா விசுவாசமாக இருந்தோம், சாமி கும்பிட்டோம், ஏன் கடவுள் நமக்கு இந்த நோயை கொடுத்தாரு, இந்த நோய் போகுமா போகாதா, பேசாமல் செத்து போயிடலாம் போல, அப்படிலாம் நமக்கு சில நேரத்தை தோணும். இறை விசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கிற போது ஆண்டவர் ரஃபேல் தூதரை அனுப்பி உங்கள் நோயை கண்டிப்பாக சுகப்படுத்துவார். எரேமியா புத்தகத்திலே 30வது அதிகாரத்திலே 17வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நான் உனக்கு நலமளிப்பேன், உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன் என்று அந்த பகுதியிலே கடவுள் வாக்கு கொடுத்திருக்கிறார். நம்மை நலப்படுத்த, நம்மை சுகப்படுத்த ரஃபேல் அதிதூதர் எந்நாளும் நம் கூடவே இருக்கிறார். நமக்காக போரிட மிக்கேல் அதிதூதர், நமக்காக தேவ செய்தியை, மங்களகரமான செய்தியை சொல்ல கபிரியேல் அதிதூதர், நம்மை சுகப்படுத்த ரஃபேல் அதிதூதர் எந்நாளும் நம்மோடு இருக்கிறார்கள்.
கண்களை மூடி நான் சொல்லுகின்ற ஜெபத்தை திரும்பச் சொல்லுங்கள். அதிதூதரான புனித மிக்கேலே, அதிதூதரான புனித மிக்கேலே, துன்ப வேளையில் எனக்காக போரிடும். அதிதூதரான கபிரியேலே, தேவ செய்தியை அன்றாடம் எனக்கு தாரும். அதிதூதரான ரஃபேலே, என் நோயிலிருந்து என்னை சுகப்படுத்தும். இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமக்கு நிறை புகழ் அளிக்கும் இக்காணிக்கைகளை உம் திருமுன் தருகின்றோம். வானக தூதர்கள் மகத்துவமிக்கவும் திருமுனி காணிக்கைகளை எடுத்து வரவும் நீர் அவற்றை இரக்கத்துடன் ஏற்று எங்களுக்கு மீட்பையும் தர வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய தூதர் அதிதூதர் வழியாக உமது புகழ் குறைவின்றி பறைசாற்றப்படுகிறது. ஏனெனில் தூதரணிகள் பெறுகின்ற புகழெல்லாம் உமது மாண்பையும் ஆட்சியையும் மேம்படுத்த உம்மிடமே வந்து சேருகின்றன. அவர்கள் பல்வேறு அணிகளால் அழகு செய்யப்பட்டு சிறந்து விளங்குவதால் நீர் அளவு கடந்த மாண்புடையவர் என்றும் அனைத்திற்கு மேலான அன்புக்குரியவர் என்றும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக காட்டுகின்றீர். அவர் வழியாகவே வானக தூதரின் பெருந்திரள் உமது மகத்துவத்தை கொண்டாடுகிறது. அவர்களோடு நாங்களும் அக்களித்து உம்மை பணிந்து வணங்கி குரல் எழுப்பி புகழ்ந்து பாடுவதாவது:
தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளமானவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. வானகத் தந்தையே, நீர் மெய்யாகவே பரிசுத்தர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவண்ணமே உணவருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். நீர் என் முன்னிலையில் செய்த விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் நான் கேட்டேன் என்று முதல் அரசராகும் புத்தகத்தில் 9வது அதிகாரத்திலே 3வது வசனத்திலே சாலமனோடு பேசிய எங்கள் அன்பான கடவுளே, ஏதோ உம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு ஆசையோடும் தங்களுடைய தேவைகளை, எதிர்பார்ப்புகளை, ஏக்கங்களை எல்லாம் உம்மிடம் ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறார்கள். இந்த ஆலயத்திலே கூடி செபிக்கிற உம்முடைய பிள்ளைகளின் வேண்டுதல்களையும் இந்த நாளிலே இந்த திருப்பலியை தொலைக்காட்சியிலே கண்டு செபிக்கிற எல்லா பிள்ளைகளின் வேண்டுதல்களையும் ஆசைகளையும் நிறைவேற்றி கொடுத்திரளும். மக்களாக இஸ்ரேலில் யாராவது ஒருவர் மனம் நொந்து கோவிலை நோக்கி கைகளை உயர்த்தி செய்யும் எல்லா வேண்டுதலுக்கும் விண்ணப்பத்திற்கும் முது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து செவி சாய்ப்பீராக என்று முதல் அரசராக புத்தகத்திலே 8வது அதிகாரத்திலே 38வது வசனத்திலே சாலமோன் அரசர் ஜெபித்ததைப் போல நாங்களும் ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பான கடவுளே, இந்த ஆலயத்திலே இந்த நாளிலே யாராவது கடவுளே, ஆரோக்கிய மாதாவே, இந்த வேதனை என்னை விட்டு அகல வேண்டும் என்று சொல்லி மனம் நொந்து போய் ஜெபித்து கொண்டிருந்தால், ஆண்டவரே
நீர்தாமே அவற்றையெல்லாம் கண்ணோக்கி அவர்களின் வேதனையை அகற்றி மகிழ்வான வாழ்க்கையை அவர்களுக்கு உருவாக்கி கொடுத்தருளும். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுனேற்றுக் கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. வாழ்வுக்கு வழிகாட்டும் இறைவா, ஆதி தூதர்களான புனித மிக்கேல், கபிரியேல், ரஃபேலின் திருநாளில் நீர் எங்களுக்கு அளித்த திருவிருந்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இவ்வுணவால் உறுதியடைந்த நாங்கள் தூதர்கள் சிறந்த முறையில் எங்களை காத்து வருவதால் வாழ்வின் வழியில் துணிவுடன் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களையும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் என்றும் உங்களோடு தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.